பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே குத்துவிளக்கு ஏற்றினாலே ஒரு 10-20 பேர் வந்து மாதிரி இன்னொரு குத்துவிளக்கு ஏற்றிடுமா? குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. குத்துவிளக்கு சுபகாரியங்கள்லாம் ஏற்றுறாங்க இல்லையா? சுபகாரிய சமயத்தில் குத்துவிளக்கு ஏற்றிட்டு கூட வரலாம். ஏன்னு சொல்லணும், உங்களுக்குலாம் தெரியல, அவ்வளோ நான் சொன்னேன். பரவாயில்ல, குத்துவிளக்கு எதுக்கு ஏற்றுறாங்க தெரியுமா? ஓகே ஓகே ஒத்துக்கலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவை? எண்ணெய் தேவை, எண்ணெய், திரி, விளக்கு அதான் விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன எண்ணெய், திரி, தீ, அதெல்லாம் சேர்ந்து திருப்பி கோரஸை சொல்லுங்க. எண்ணெய் திரி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. விளக்கிறதுக்கு எண்ணெய் திரி தேவை. அந்த 3 இருந்தால் விளக்கு எவ்வளோ பிரகாசமாக எரியுது. அதே மாதிரி எண்ணெய் திருத்தி அமைத்து கொண்டால் நம்மளோட வாழ்க்கை பிறருக்கு பிரகாசமாக இருக்கும். சரி, தமிழ் தாய் வாழ்த்துக்கள். பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? புதுமை கவிஞர், தேசிய கவி, மகாகவி என பாராட்டு பெற்றவர் நம் பாரதியார். அவர் பாட்டுக்கு புலமைப்பத்தனாக திகழ்ந்த பாரதி அவர் பாடல்கள் மூலம் மக்களுக்கிடையே
தமிழ் பற்று, விடுதலை உணர்வை ஆகியவற்றை வளர்த்தவர். வாழ்க பாரதி, வாழ்க தமிழ், வாழ்க நமது சங்கமம். வந்தே மாதரம். சூப்பர் சூப்பர். ஜல்லிக்கட்டுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டு அடக்குனா ஜல்லிக்கட்டு, மாட்டு பொண்ணு அடக்கணும்னா தாலிக்கட்டு. தப்பா சொல்லிட்டீங்க. மாட்டு அடக்கிறவன் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிடுவான், ஆனா தாலி கட்டிட்டு அவனுக்கு அடக்கி போடுவான். பரிசு இல்ல. கரெக்ட் தான் பாரு, அவர் சொன்னாரு. அனுபவம். சார், இப்போ அடுத்தவங்கள வந்தவங்களுக்குலாம் கேள்வி பதில் கேட்கறதுக்காண்டி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். கேள்வி நீ கேட்கிறாயா நான் கேட்கிறாயா எல்லாரும் உட்காந்துருக்க இருக்கு. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று கூறுபவர் யார்? தென்னகத்து பெர்னாட் ஷா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இவர் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நம்ம ரொம்ப பெருமைக்குரியவர். சொல்லுங்க. வெரி குட். அவங்க தான். வீரமுரசு என்று அழைக்கப்பட்டவர் யார்? சூப்பர். வாங்க வாங்க. இல்ல சுதா வந்து பெண் வீராங்கனை யாரும் போது இவங்க கை தூக்குறாங்க. மகேஸ்வரி அவங்கள வீராங்கனை. ரோஷன் வெங்கடேசன். ரோஷன் வெங்கடேசன். இங்க இந்த கேமரா காவல்துறை அதிகாரி, ராமாயணத்தை நல்லா கரைச்சு பிடிச்சவர். அவர் ஸ்கூலில் போய் ஏதாவது ஒரு மாணவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரிட்டு போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஸ்கூலுக்கு போனார். யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட போனோன்னா பசங்கிட்ட கேட்டார், ஜனவரி உள்ள உடச்சது யாரா அப்படின்னு கேட்டார். உடனே லாஸ்ட் உள்ள பெஞ்சு எந்திரி என்னன்னா அவன் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். சார் நான் உடைக்கல சார், நான் உடைக்கல சார்னா. அப்படியே நேராக வாத்தியார் பக்கத்தில் மூஞ்சி திருப்பினாரு. என்ன சார் ஜனவரி உள்ள உடச்ச கேட்டால் நான் உடைக்கலன்றான்னு. சார் அவன் நல்ல பையன் சார், அவன் உடச்சிருக்க சான்ஸ் இல்லை சார், நான் அவனை கேட்டு விசாரிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்னா. உடனே நேராக போய் ஹெட்மாஸ்டர் ரூம் போனார். என்ன சார் கிளாஸ் நடத்துறீங்க? ஜனவரி உள்ள உடச்சது யாருன்னு கேட்டால் அவன் நான் உடைக்கலன்றான். ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டால் சார் அவங்க வாத்தியார் சொல்கிறாரு அவன் உடைக்கலாம் நல்ல பையன் அப்படின்றான். சார் அப்படியே சார் அப்படியே சார் ரெண்டு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நான் எல்லாம் க்ளீனாக விசாரிச்சுட்டு அவன் சொல்கிறேன் சார் அப்படின்றார். உடனே நேராக இவனும் போய் உடனே நேராக சிஇஓட்ட போய் சொல்கிறாரு, ஜனவரி வில்ல உடச்சி கேட்டால் ஸ்கூலில் சாருக்கும் தெரியல ஹெட்மாஸ்டருக்கும் தெரியல அப்படின்னா. நீ வேற உனக்கு வேறு வேலை இல்லையா? எதை உடைச்சான் இதை உடைச்சான்ட்டு ஏதாவது ஒரு பழைய பொருள் லிஸ்ட்டில் போட்டு அது வித்துட்டு போக வேண்டியதானே, எதை உடைச்சான் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நேரம் டென்ஷனாக நேரம் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் டென்ஷனாக போய் உட்காந்துட்டு தானே பொருட்டி வரும். என்ன எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை ஜனவரி உள்ள உடச்சி கேட்டால் ஆளாளுக்கு ஒரு பதில் சொன்னான். ஆனால் இது தெரியாதா நம்ம பக்கீர்சாமி தான் உடைச்சாரு அப்படின்னு. பக்கீர்சாமி அதிகாரி தான் நம்ம ராமன் நாடகம் நடத்துச்சுல பக்கீர்சாமி தாங்க உள்ள போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. அதனால இப்போ ஆஸ்துறைன்னா கேட்டால் பத்திக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது. அறிவாளி மக்கள் சரி. தலைவர் டாக்டர் எஸ் அண்ணாமலை சார் வந்திருக்காங்க. எல்லாரும் எனக்கு வந்து ஒரு கரவழி எழுப்பி அவங்களுக்கு மரியாதை செய்யுங்க. சங்கம்ன்றது எப்படி செயல்படணும், அதாவது நம்ம மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது குத்துவிளக்கு ஏற்றிட்டு பேசினாப்புல. அதாவது ஒரு மெழுகுவர்த்தி வந்து ஒரு கிறிஸ்தவரோட அடையாளம், விளக்கு வந்து ஒரு இந்துக்களோட அடையாளம், ஏற்றுறது வந்து நான் ஒரு முஸ்லீம். அதனால இது மூணு சேர்ந்தது தான் ஒரு இந்தியன். அதே மாதிரி தான் நம்மளோட சங்கமும் செயல்படும் என்று நமது சங்கம செயலாளர் உங்கள் முன் சிறப்புரையாற்றுவார். வணக்கம். அந்தரி தமிழ் சங்கம சொந்தங்களே, சமூக ஆர்வலர் மற்றும் மராட்டிய மாநில தமிழ் சங்க தலைவர் டாக்டர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் ஏனைய மூத்த உறுப்பினர்களே, நமது கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே
இந்த சுதந்திர தின விழா வந்ததுக்கு மிக்க நன்றி. நாம் 78வது சுதந்திர தினத்தை இங்கு கொண்டாட வந்திருக்கிறோம். சுதந்திர தினம் 1947ல நம்மளுக்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னுடைய இன்னுயிர் ஈந்தி நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்காங்க. சுதந்திர தின விழாவை வெகு விமரிசையாக திருமதி அனிதா டேவிட், மராட்டிய முனிசிபல் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் மற்றும் இயக்குனர் மற்றும் நடிகர் சுசி கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஏப்ரல் மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான 33 நபர்களுக்கு சங்கத்தின் மூலம் மளிகை பொருட்கள், உடை மற்றும் இன்னும் பல உதவிகள் செய்யப்பட்டது. இதை சங்கமத்தின் மூலம் வழங்கியதற்கு உதவியாக இருந்த திரு ஜேம்ஸ் ஆண்டனி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் தமிழர் அல்லாத ஒரு கேன்சர் நோயாளிக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டது. சைன் திரு கண்ணதாசன் சங்க பேரவையில் இருந்து திரு தமிழக தமிழ் வழக்க தமிழ் சங்கமம். தமிழ்நாட்டை விட்டு நிகழ்ச்சி நடக்குது மகாராஷ்டிரால, நீ இன்னும் தமிழ்நாட்டு பாடலே என்ன அர்த்தம்? இல்லை அது அந்த உள்ள வந்து வெளியில எல்லாம் இருக்கும்போது மகாராஷ்டிரா இருக்கேன், இது உள்ள வந்து எல்லாருடைய மோதியை பார்த்தபடி என்னாவது அது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. ஆதி பகவான் முதற்றே உலகு என்று குறளை எழுதிய திருவள்ளுவரை போற்றி இன்றைய அந்தரி சங்கமத்தனுடைய ஆண்டு விழாவிலே தலைவர் திரு கண்ணன் அவர்களே, செயலாளர் திருமதி மகேஸ்வரி குணசீலன் அவர்களே, பொருளாளர் திரு ஆனந்தராஜ் அவர்களே, அவரை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிர்வாகிகள் என்னை தொடர்பு கொண்ட பொழுது கண்டிப்பாக நான் வருவேன் என்று கூறினேன். ஆனால் வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை எனக்கு. ஆனால் பாதியிலே நிறுத்திட்டு அங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒருமுறை வருவேன் என்று கூறினால் கண்டிப்பாக வர வேண்டும், இல்லை என்றால் வரக்கூடாது. அதான் என்னுடைய இது. இப்போ கட்சியை பற்றி சொன்னாங்க, தமிழ்ச்சங்கத்தை பற்றி சொன்னாங்க, எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம சங்கமத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். எந்த ஒரு இது இருந்தாலுமே எல்லாரும் கலந்து ஆலோசித்து நடந்தாங்கன்னா கண்டிப்பா அது 100 ஆண்டு காலம் அது சிறப்பாக செயல்படும். அதான் என்னுடைய வேண்டுகோள். நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாக்கு என்று கூறி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அதனால போயிருக்க முடியாதுன்னு அதே மாதிரி இப்போ சார் வந்து நமக்கு வழி சொல்ல வந்திருக்காரு, எப்படி போகலாம் எப்படி வரலான்னு அந்த வழியில் நடக்கும். சரிதானே? கோயம்புத்தூர் நான் ரொம்ப நெருங்கிச்சுட்டே இருக்கீங்க. குசும்பு தான், திருநெல்வேலி குசும்பு தான் இல்லை சார், எனக்கு நிறைய குசும்பு இருக்கப்பட்டேன். வனப்பகுதியில் பிற புதியலே அரணாக இருந்த மலை ஏமனாக வாடியது. பயிர் செழிக்க ஓடிய நீர் உயிர் பறித்து ஓடியது. பயிர் செழிக்க ஓடிய நீர் உயிர் பறித்து ஓடியது. மண் பாறை தாங்கிய உயிரெல்லாம் மண் பாறைக்கு இரையானது. மண் பாறை தாங்கிய உயிரெல்லாம் மண் பாறைக்கு இரையானது. அலங்கரமான பகுதிகள் எல்லாம் அலங்கோலமானது. இது இயற்கையின் பிழையா, மனிதனின் பிழையா, இல்லை படைத்த இறைவனின் பிழையா? இது நேற்றோடு முடிந்தது அல்ல, இன்றோடு முடிவதும் அல்ல, இன்னும் தொடராமல் இருக்க இயற்கையோடு மனிதனும் படைத்த இறைவனும் கருணை காட்டுவாயாக. இயற்கை சீற்றம் முற்றுப்புள்ளிக்கு இழந்த ஆன்மாக்களின் மரண ஓட குமுறல். அந்தரி தமிழ் சங்கத்தின் சார்பாக கனத்த எழுதியதுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு 2 நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துவோம். வயதை பொருட்படுத்தாமல் இளமையாக செயல்படும் எங்கள் குமாரகிருஷ்ணன் சார். பாரதி கண்ட புதுமை பெண் எங்கள் சுதாபாலன் அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அப்புறம் எங்க சங்கமத்தோட இரும்பு மனிதர் திருமதி கலைச்செல்வி முருகன். தமிழ் பற்றாளர் சன் டிவி டி ராஜேந்திரன் அவர்களின் அரட்ட அரங்கத்தில்
நான் அரட்டை எல்லாம் அமைதியாயிட்டு எங்க திருமதி அபிராமி பாஸ்கர் அவர்கள். பெயர் கேட்டார் போல் இனிமையாக பழகும் எங்கள் சங்கம நண்பர் திரு ஸ்ரீ சீனிவாசன். சைலண்டாக இருப்பார், வைலண்டாக வேலை செய்வார் எங்கள் திருமதி ஏகானந்தம் அவர்கள். திரைப்பட ஹீரோ பெயர் கொண்டவர், சிறப்பாக செயல்படுவார் திரு ராஜ்கபூர் அவர்கள். சங்கமத்தின் ஆணிவேர், நான் அசைந்தால் அசையும் மகிழம் எல்லாமே என்ற பாடல் கேட்டார் போல் இவர் அசைந்தால்தான் சங்கமம் அசைகிறது. எங்கள் சங்கமத்தின் செயலாளர் திருமதி மகேஸ்வரி குணசீலன் அவர்கள். எல்லா நபரையும் வண்டியில ஏத்தியாச்சு, ஓட்டிட்டு போற ஒரு ஆள் வேணும்னா எப்பவுமே எங்க தேரோட்டி 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 அதாவது எங்களை கண்ணன் அவர்கள். வாருங்கள் அவர்கள், வாருங்கள் வெற்றி நிச்சயம். வாருங்கள் வெற்றி நிச்சயம். அண்ணாமலை சார உசிரே நீதாண்டி என்ற நம்ம எல்லாருக்குமே உசிரே நீதாண்டி ஹீரோ வந்திருக்காப்ல. வாரி வழங்கும் மாயாண்டி, அதாவது மாயாண்டின்னா திருநெல்வேலி சைடுல வந்து ஒரு காவல் தெய்வம். எங்க சங்கமத்துக்கு விட ஒரு காவல் தெய்வமா எடுத்துக்கலாம். திரு மாயாண்டி அவர்கள். மாயாண்டினா எனக்கு இட்லி ஞாபகம் வருது. அப்படியா? அதாவது ஒரு வசாயிக்கு ஒரு பிக்னிக் போயிருந்தோம். அப்ப சார் சொன்னாரு 500-600 இட்லி கொண்டு வந்துட்டாருல. அது நாங்க சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஹவுஸ்ல சாப்பிட்டுட்டு வசாயி மக்களுக்கு வீரார் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கேயும் தானம் பண்ணிட்டு எல்லா புகழுக்கும் மாயாண்டிக்கு. மற்றொரு முக்கிய நபர் திரு ஜேம்ஸ், பொறுப்பில் இல்லை என்றாலும் பொறுப்பாக செயல்படும் நபர் திரு ஜேம்ஸ் அந்தோனி அவர்களை முன்னே அழைக்கிறோம். ரோட்ல யாரும் ஒரு மாதிரி ஊனமுற்றோர் போனா கூட சரி இறங்கி அவங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கா இல்லை அவங்களுக்கு எதுவும் உதவி வேணுமான்னு அதான் நம்ம போய் கேட்டு கூட ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. இவர் வாலண்டரியா போய் கேட்டு பண்ற நபர். அதனால இது வந்து மக்களுக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களோட கருவி கேட்டு 3 பேருமே பிஸிமேன். சுதா பாலமுருகன், பாஸ்கர் பாஸ்கர், திரு பாஸ்கர் அவர்கள், இது வந்து திரு நரசிம்மன், திரு மாரிச்சன். 3 பேருமே வந்து பிஸிமேன், பிஸ்னஸ் மேன். அவங்களோட டயத்துக்கு மத்தியிலையும் ஆன்மீக சேவையோடு சேர்ந்த ஒரு பொது சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்சங்க நிகழ்ச்சினோட இப்போ கணபதிக்கெல்லாம் போய் எல்லாம் வசூல் பண்ணிட்டு அது உங்கள் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரை அங்கேயும் அடைஞ்சாலும் கண்டிப்பாக கலந்துக்கிட்டாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். தமிழ்ச்சங்க கமிட்டியில் புதிய உறுப்பினர் பணத்துடைய தேவை என்ன, பணத்தினால என்ன பண்ணலாம், பணத்தை வச்சுட்டு சுதா பாலன் அவர்கள் பேச வராங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். எதிரணியில் பேச காத்து கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரி மகேஸ்வரி, எதற்காக அவர்கள் குணத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வீட்டில் குணம் இருக்கிறது அவர்கள் அருகிலேயே. அவர்கள் கணவருடைய பெயர் குணசீலன். அருமை சகோதரி அபிராமி பாஸ்கர் அவர்களுக்கும் பணசீலன் வச்சுக்க முடியாத, பணசீலன் வேணா மாத்திக்கலாம் சார். சகோதரர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும், எமதனிதி அணியில் கலைச்செல்வி முருகன் அவர்களுக்கும், பானுப்பிரியா அவர்களுக்கும் நன்றாக பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். காசுதான் சார் எல்லாமே. காசு இல்லைன்னா அப்படின்னு வாலி சொன்னார், நீங்க சொன்னீங்களா? நான் சொல்லல சார், வாலியே சொல்லும்போது நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? வாலியே சொல்லியிருக்காரு, அருமையான வரிகள். சரி, வாலி சொல்லனாலும் நம்ம ஆனந்த் கடைக்கு போங்க சார். சார் ஆனந்த் தம்பி, எனக்கு 1/2 கிலோ தீனி கொடுங்க. நான் உங்கள்கிட்ட குணத்தை தரல, பாசத்தை தரலன்னா அடிக்கிறதுக்கு வந்துருவாரு. பணத்தை கொடுத்தாதான் 1/2 கிலோ சக்கரைக்கு, பணத்தை கொடுத்தாதான் சக்கரை கிடைக்கும். சீனி நிப்பாட்டி 10 மாசம் ஆச்சு சார். சரி, சீனி இல்லைன்னா என்னக்கா வெள்ளம் இருக்கு? வெள்ளம் இருக்கா? வெள்ளம் இருக்குல்ல,
அப்ப என்ன அரை கிலோ கொடுங்கன்னு சொன்னா பாசத்துக்காகவே இது குணத்துக்காகவே வெள்ளத்தை கொடுப்பீங்களா அதை சொல்லுங்க. அப்பயும் அந்த 1 கிலோ வாங்கினாலும் 1/2 கிலோ வாங்கினாலும் சுதாக்கா இருந்தாலும் மகேஷ் இருந்தாலும் அபியா இருந்தாலும் அந்த பணம் தான் கொடுத்து வாங்க முடியும். என்ன சொல்றீங்க? பணம் இல்லாம வாங்கிட்டு இருக்காங்க. நான் 2 முட்டு பாயினா குணத்தை கொடுத்து வாங்கினீங்களா சார் நீங்க? இல்ல பணம் இல்லாம வாங்கினா கிரெடிட் கார்டு கொடுத்தேன். எப்படியா இருந்தாலும் அங்க பணம் தானே சார் போனுச்சு. ஆமா குணம் பகலையே பாசம் பகலையில சார் பணம்னா குணம் கூட வாயப்பட குங்குறாங்க. பணம்னா குணம் கூட வாயை பிளக்குமா. நல்ல வேலை இங்க சொன்னீங்க. இந்த மார்ச்சுரி பக்கம் போய் நான் சொன்ன எல்லா பணமும் வாயை திறந்துரும். அப்புறம் பிரச்சனை வந்துடும். சாகும் போது பணத்தை எடுத்துக்கொண்டு போறார்களா என்று சொல்றாங்க. எல்லோரும் சொல்கிறார்கள் சாகும் போது பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்களா என்று. ஆனால் பிணத்தை எடுக்க கூட பணம் தேவைப்படுகிறது. மொத்தத்தில் பணம் 10 செய்யும். அது இல்லை என்றால் சொந்த பந்தம் கூட நம்மளை வச்சு செய்யுங்க. மொத்தத்தில் பணம் பணம் என்று எல்லாமே பணம் தாங்க. பொதுவா அவர் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் போதும், நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. கையில ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு மரியாதை ஒரு மதிப்பு எல்லாமே கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் மட்டும் கூட பணம் தாங்க. சார் அடிக்கடி திருப்பதி போறோம். சொல்லுங்க நடுவரையா, நான் போன மாசம் போயிட்டு வந்தேன். சொல்லுங்க சார், நான் போன மாசம் கூட போயிட்டு வந்தேன். எதுக்காக திருப்பதி போறோம்? திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு இல்ல, பெருமாள் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியை பார்ப்பதற்கு. அங்க கூட பணம் தான் சார். திருப்பதி போயிட்டு திருப்பம் நிறையுங்கிறாங்க. எதுக்காக பணம் காசு நிறைய கிடைக்கும் பொங்க திருப்பதிக்கு அப்படின்னு. ஆனா உண்மைதான் சார், நாங்க அடிக்கடி போயிட்டு வரோம். ஆமா சார். இன்னொரு அருமையான வரிகள் வாலி அவர்கள் பாடியது. தேடி பாக்கிறேன் காந்திய தான் காணும், ரூபா நோட்டுல வாடுறாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி போல நாம சிரிப்போம். இதுக்கு சொல்லுங்க சார், காசை பார்த்தா காந்தி போல நம்மளும் சிரிப்போமா? நடுவர் ஐயா அவர்களே, சார் பல்லு இருந்தாலும் சிரிக்கிறதுக்கு என்ன சார், பல்லு இருக்கு இருக்காதுங்கிற வித்தியாசம். சிரிச்சா எல்லாருக்கும் புன்னகைங்கிறது ஒரே ஒரு நகை தான், புன்னகை. இந்த கூட்டத்துல யாரு சிரிக்கிறாங்களோ அந்த கட்சியில ஒரு ஓரமா உட்காந்து ஒரு ரொம்ப ரசிச்சுட்டு ஒருத்தர் புன்னகை. அதுல கூட பாருங்க சார், நகை வருது, அதுல கூட பணம் செல்வம் தான் வருது சார். தமிழ்நாட்டை விட்டு விட்டு இங்கே வந்தோம் எதற்காக? குணத்தை காண்பிக்கவா? இல்லை சொல்லுங்கள், இல்லை பாசத்தை காமிக்கவா? அங்க உங்களுக்கு குணம் இல்லாம இங்க வந்து காமிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பாம்பேக்கே வந்திருக்கோம். நல்ல குணங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, பணம் கண்டிப்பாக வேண்டும் என்றுதான் நாம் மும்பைக்கு வந்து இருக்கிறோம். நடுவரை அவர்களே, நமது குடும்பத்தில் உள்ள யாராவது வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கே குணம் கிடைக்காமலோ இல்லை இங்கே கிடைக்காமலோ அல்ல, பணம் சம்பாதிப்பதற்கு குறிக்கோள் மட்டுமே. அதனால்தான் மனைவி குழந்தைகளை எல்லாரையும் விட்டு பணம் சம்பாதிக்க மட்டுமே குறிக்கோள் என்று நிறைய குடும்பங்கள் பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டுல. கடைசியாக ஒன்றை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுகிறது. இன்னைக்கு என்னன்னா, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் தான், வாழ்க்கையா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் தான். என்ன சார், ஸ்டேட்டஸ் தான் சார் பார்ப்பாங்க. எனவே நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது பணம் மட்டுமே. பணம் 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எனது தமிழ் சொந்தங்களுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. அடுப்பு காசு சட்டிலாம் இல்லை, நல்லா வறுத்துட்டு அப்படின்னு அவன் நினைப்பு. எங்களுக்கு இப்போ வறுப்பாங்க பாருப்போம். இருக்கட்டும். சுதா பாலனுக்கு எழுதி கொடுத்தது யாருன்னு நான் பாக்குறேன். பணம் கொடுத்திருப்பா யாருக்காவது? பணம் கொடுத்துருப்பாங்க. இது சார்ந்தவன் அங்கேயும் பணம் வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அண்ணா, அது பாம்பே குசும்பு. நலம் எந்நலத்து உள்ளதும் அன்று. அதாவது நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்துல உலக பொதுமறையான திருக்குறள் இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த குறள். சான்றோர் என்பவருக்கு அழகு குணங்களால் ஆகிய அழகே, சில பிற புற அழகெல்லாம் எந்த அழகிலும் சேராது என்பதை இதன் விளக்கம். எதிரணியர் இதை புரிஞ்சுக்கோங்க.
அடுத்து திருக்குறள்ல பணம் வேண்டான்னு சொல்றதுக்கு 10 குறள் இருக்கு. குணம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு குறளை தேடி சொல்லுங்க பாப்போம். 1001 இருந்து 1010 வரைக்கும் குறள் போய் பாருங்க. அதுல பணம் வேண்டான்றதுக்கு 10 குறள் இருக்கு. குணம் வேணான்றதுக்கு ஒரு குறள் கூட கிடையாது. இந்த பாயிண்ட் அவங்க பிடிக்கவே இல்லை. ஒத்துட்டாங்க. அடுத்து யாருக்காவது பணம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம், சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு போய், நாளைக்கு 15,000 கொடுக்குறோம் அப்படின்னாலும் வேண்டான்னு சொல்ல போறது கிடையாது. பணம் எப்பவுமே வந்து போகும்னு சொல்லிட்டு யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு நீ 10 ரூபா சம்பாதிச்சா நாளைக்கு 100 ரூபா கிடைச்சா அதுக்கு பின்னால்தான் நீங்க போவீங்க. கரெக்டா? ஒரு நாள் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நைட்டு படுத்து தூங்கும் போது யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சோன்னு. அன்னைக்கு பணத்துல வந்து என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும், ஆனா 4 பேருக்கு செய்யற நல்ல உதவி இருக்கு இல்லையா, இதை செஞ்சோன்ற அந்த ஒரு நிம்மதி நைட்டு படுத்து தூங்கும் போது நினைக்கும் போது பணம் சம்பாதிச்சதுல வராது, அந்த கொடுத்த உதவியில இருந்து செஞ்சதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த பண உதவி, அது மன நிம்மதி கிடைக்கும். அடுத்து உறவுகள். சுதா சொன்னாங்க பணம் வந்து 10 செய்யும், பணத்தோட வேல்யூ தெரியல. அப்படி என்ன பணத்தை வச்சு நீங்க சாதிக்க போறீங்க? அடுத்து இன்னொரு சொன்னாங்க விஐபி எல்லாரும் வந்தாங்களாம் அந்த இடத்துக்கு. வந்துட்டு அந்த எதுக்காக வந்தாங்க, பணம் பார்த்தவங்களாம் அந்த பணத்துக்காக தான் வந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் 1 வாரம் பேசினீங்க, 10 நாள் பேசினீங்க, 1 மாசமே பேசிப்பீங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி யார் பேசுவீங்க? அவங்கவுங்க குழப்ப பார்த்துட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு தான் போய்வீங்க. விஐபி பத்தி பேச போறீங்களா? இதே ரத்தன் டாட்டா எடுத்துக்கோங்க. அவர் செஞ்ச உதவிய அடிக்கடி பேசுறதுக்கு இந்த உலகமே அடிக்கடி பேசும். அது இல்லாம ஏபிஜே அப்துல் கலாம் இந்த தலைமுறை இல்லாம இனிமேல் வர ஒவ்வொரு தலைமுறையும் அவரை சொல்லாத ஆட்களும் இல்லை, இனிமேல் பேச போகாத ஆளும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வந்தவர். இருந்தாலும் அவருடைய நல்ல குணநலன்களாலையும் அவருடைய கொடுத்து உதவுகிற உதவியால தான் வந்து அவருடைய பேரு இன்னைக்கு நினைச்சிருக்கு, என்னைக்கு நினைக்கும் அந்த பேரு. பணம் வந்து கல்லறையில போறவனுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். இன்னைக்கு பக்கமா சம்பாதிச்சு வீட்டு ஃபுல்லா அடிக்கடிக்கு பணம் வச்சிருந்தாலும் கடைசியில கல்லறைக்கு போகும்போது அவனுக்கு 6 அடி நிலம் மட்டும்தான் சொந்தம். எந்த பணமும் அவன் கையில கூடி வரப்போறது கிடையாது. அதுவும் கிடையாது. நல்லா சொன்னார் பாஸ்கர் சார். அந்த நிலம் கூட வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்லாம தான் இருக்கு கடைசி காலத்துல. இதே குணத்தை வச்சு சொல்லுங்க. இப்போ வந்து கடைசியா திரு விஜயகாந்த் அவர்கள் இல்ல ஒரு சின்ன திருத்தம், இந்த 6 அடி நிலம் வாங்கறதுக்கும் பணம் வேணாம்ல? நடுவர் அவர்களே, கூகுள் பேல எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர்ந்திருக்கு பாக்கணும். பாக்குற அளவுக்கு அது கூட எவ்வளவு பணம் என்ற அளவு கூட இல்லாத அளவுக்கு சேர்ந்திருக்கு போல இருக்கு. 3 பேர் சேர்ந்து போட்டிருக்காங்க போல இருக்கு கூகுள் பேல. பெட்டி பெட்டியா வந்திருக்கான் பாருங்க சார், பெட்டி பெட்டியா என்ன கொடுத்திருக்காங்கன்னு. திரு விஜயகாந்த் அவர்கள், அவர் நடிகரா மட்டும் இல்ல, எல்லா மக்கள் மனதிலும் இருந்தவர். யார வேணா கேட்டு பாருங்க. நடிகர் உண்மை. அவர் வந்து விஜயகாந்த் சொல்லும் போதே எல்லா மக்கள் கண்களையும் கண்ணீர் வரதும் இல்லாம அவர் வந்தா என்ன பார்த்தாலே அவர் வந்து என்ன சொல்றாங்க மக்கள் எல்லாம், அவரை தேடி போனவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அது வந்து நடிகர் பட்டாளம் இல்ல, யாரு இருந்தாலும் சரி, ஏழை மக்கள் இல்ல யாருமே. அவருக்கு ஏழை பங்காளன் கூட பேர் வச்சிருக்காங்க. கரெக்ட். அவர்கிட்ட பணம் இருந்ததுனாலதான் செய்ய முடிஞ்சிச்சு ஏழைகளுக்கு. பணம் இருந்தா மட்டும் போதாது, அந்த பணம் கொடுக்க அம்பானி கிட்ட கூட தான் பணம் இருக்கு. அவர் யாருக்கு எத்தனை பேர் செஞ்சிருக்காரு. இப்ப கூட வந்து ஜியோவோட பில்லு ஏத்திருக்காரு. ஜியோ பில்லு ஏறிடுச்சுல, ஏர்டெல் பில் ஏறிடுச்சா? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? பணம் லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம். லஞ்சம் கொடுத்து சேர கூட விலைக்கு வாங்கி இருக்கலாம், தெரியல. சந்தேகப்படுறீங்களா? பெட்டி பெட்டியா வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல சார். யார் முன்னாடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான்.
உண்மை ஒவ்வொரு நேரம் ரொம்ப நேரம் உண்மை வந்து மூடி இருக்காது சார், வெளியில வரும் எப்படி இருந்தாலும். சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கர்மான்னு சொல்லுவாங்க சார். அந்த கர்மா வந்து பணத்துல வந்து எதுவும் வந்து நடக்காது. அவன் கடைசி காலத்துல அவன் என்ன செஞ்சானோ அதுதான் அவன் கூட வரும். அடுத்து உண்மை. கண் போன போக்கிலே கால் போகலாமா, பணம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, பணம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், கரியான பணங்கள் பின்னால் மனிதன் போனால் என்ன லாபம். சூப்பர் சூப்பர். எம்ஜிஆர் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இதை தவிர குணத்துக்கு வேற என்னங்க சொல்ல முடியும்? இந்த ஒரு பாட்டுக்கே 10க்கு 9 கொடுக்கலாம். தேங்க்யூ சார். இதுல வந்து அவங்க எதிரணியினர் சொன்னாங்க பணம் வேணும் பணம் வேணும்னு. ஆனா தலைப்பு பணம் என்ன கேட்டிருக்காங்க, வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது பணமா குணமா. பணம் வச்சுட்டு போட்டவங்க, ஆனா பெரிதும் உதவுவது எது? குணம். என் ஹஸ்பண்ட் குணசீலன். நான் அதை வந்து அவர் வந்து பெருமைக்கு சொல்லல. அவர் வந்து பணம் வந்து இன்னைக்கு என் பேக்கெட்ல 10 ரூபாய் இருந்தாலும் ஆப்போசிட்ல வந்தவன 10 ரூபாய் எனக்கு கூடுறான்னு சொல்லிட்டு கேட்டாலும் 5 ரூபாய் வச்சுட்டு கொடுக்க மாட்டாரு. நான் அதை சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட ஒரு 5 ரூபாய் வச்சுட்டாது ஒரு 5 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல, நீ இன்னைக்கு 10 ரூபாய் கொடு, உனக்கு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நாளைக்கு வந்து அடுத்தவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ குணம் வந்து என்னைக்குமே வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் மாறவே மாறாது. பணம் வந்து இன்னைக்கு கையில இருக்கும், நாளைக்கு போகும். இன்னைக்கு வந்து சுதா வந்து பணமா அள்ளி கொடுத்துருப்பாங்க நம்ம நடுவர் அவங்களுக்கு. இது பக்கத்துல இருக்காங்க கலைச்செல்வி, பணம் தான் முக்கியம். கழுத்துல இருந்து தலைவரி காலையில இருந்து எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிட்டீங்க. பணம் சொல்லிட்டு எல்லாம் கழுத்து நிறைய போட்டுட்டு வந்திருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதை நீங்க எப்படி சொல்லலாம்? எது தரப்புல கூட இல்ல. அதனால பணம் நிரந்தரம் அல்ல. மகேஸ்வரி சொன்னாங்க. நான் ஒரு அனுபவத்தை சொல்றேன். என்னோட அனுபவத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு, எங்க சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கும் போது அப்போ வந்து என்கிட்ட வந்து ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது. நான் போட்டு போனேன் சார். அதுக்கு கிடைச்ச மரியாதையும், ரெண்டாவது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில கொண்டு நான் போட்டுட்டு திருப்பி நான் நகை இல்லாம ஒரு 2 செயினை போட்டுட்டு போன கிடைச்ச வாங்க வாங்க அப்படின்னு இருந்தது முதல்ல நான் நகையோட போகும்போது. அப்படி இருக்கு. சில பேர் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா ஒரு காட்டன் சாரி எல்லாம் வந்து பாருங்க, எவ்வளவு பைசா இல்ல எவ்வளவு பைசா இருந்தாலும் பாருங்க, ரொம்ப சிம்பிளா காட்டன் சாரி எல்லாம் வச்சு ஒண்ணுமே போடாம கிடையவே கிடையாது சார். நீங்க ஒரு கல்யாணத்துல போய் பாருங்க சார், ஒரு 2 செயினுக்கு 4 செயின் போட்டு போங்க சார். அதுக்கு கிடைக்கிற மரியாதை வேற. அதுக்கு அங்க வந்து குணம் வந்து நிக்கல சார். அந்த கண்ணுல, அதுவும் பொதுவா பெண்களை நான் சொல்றேன், கண்ணுல தென்படுறது வந்து வைரமா, அவ போட்டிருக்கிறது பித்தாளையா இருக்குமா அல்லது தங்கமா இருக்குமா, போய் கேட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு குணத்துலதான் இருப்பாங்களோ ஒழிய அவங்க வந்து போட்டிருக்கிறது வந்து என்னதுன்னு தெரியாம அவங்களால இருக்கவே முடியாது. அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. புது மாடல் வந்துட்டுனா போதும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் மகேஸ்வரி சொன்னாங்க, கலைச்செல்வி இவ்வளவு நகை போட்டிருக்காங்க, இதுக்கான மரியாதை இருக்கும். இது கவரிங்கா தங்கமாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க மனசுல என்ன தோணுது, குணத்துல அவங்க குணத்தை இதுல எப்படி காமிக்கிறாங்கிறத நம்ம இதுலயும் பார்க்கலாம். கல்யாண வீடுகள இது நடக்கா இல்லையா சார்? நீங்க சொல்லுங்க. நான் அதே மாதிரி கல்யாண வீட்டுல போனதில்லை. கண்டிப்பா இனிமே அடுத்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுறேன் சார். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. சாப்பாடு போடுற கல்யாணமா இருந்தா கூப்பிடுங்க. அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். விஜயகாந்த் பத்தி பேசினாங்க இவங்க. விஜயகாந்த் நீங்க பேசுனீங்க, அவர் உயிரோட இருக்கையில என்னெல்லாம் பண்ணாரா இல்லையா? அப்படி செஞ்சாரு. அதுக்கு என்ன கிடைச்சது? அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு விருதுல இருந்து எல்லாம் கொடுத்தாங்க. இத்தனை மக்கள் அழுதாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவர் இருக்கையில யாரு என்ன செஞ்சாங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. என்னதான் சொல்லுங்க. அவங்க ஒரு பெரிய தொழில், ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் எதுக்காக பண்றாங்க? பணத்துக்காக தான். பணம் எதுக்கு? நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவை. ஏன் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். நாளைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போறேன்னு வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எத்தனை மெரிட்ல மார்க் வாங்கியிருந்தாலும் ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு காசு பணம் இல்லைன்னா அங்க டொனேஷன் இல்லாம எங்கேயுமே சீட்டு கிடையாது. உண்மையா இல்லையா? அது சொல்லுங்க. டொனேஷன் 50% வாங்கின பிள்ளைங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமா மார்க் வாங்கின பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. ஆனா அதுக்கு டொனேஷன் இருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது. அடுத்தது உண்மைதான் சார் சொல்றேன், அனுபவம் தான் சார். அதுக்கப்புறம் நான் சொல்ல வர விஷயம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். யாருக்காவது இங்க யாருக்கும் மெடிக்ளைன் யாருக்கும் இல்லாம இருக்கீங்களா?
உண்மையை சொல்றேன், நாளைக்கு போய் மெடிக்கல் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா பணம் ரொம்ப அவசியம். உண்மை, இது உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு. போன இடத்துல உடனே கேட்கறான், மெடிக்கல் இருக்கா உங்களுக்கு? மெடிக்கல் இல்லைன்னா இடமே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம உயிருக்கே இப்போ பணம் தேவை. பணம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. மெடிக்கல் இருந்தா டிலக்ஸ் ரூம்பு. உங்களுக்கு பணம் இல்லையா, நீ நார்மல் வார்டில் போய் உயிரோட இரு, இல்லைன்னா சாகு. அதுதான் இப்போ நடக்குது. இந்த குணத்தை வச்சு என்ன பண்றது? இல்லைங்க எனக்கு பணம் இல்லைங்க, என்கிட்ட குணம் தாங்க இருக்கு, என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோங்க. டாக்டர் நல்ல குணமுள்ள டாக்டர் தான், அவர்கிட்ட குணம் நல்லா தான் இருக்கு, பணத்தை கொடுத்தாதான் அவரு. ஒரு நிமிஷம், அவங்கள குணமுள்ள டாக்டர்கிட்ட போயிட்டு கொடுப்பீங்க. அதுதான் சரி. ஒரு நல்ல மனசு தான் அந்த டாக்டருக்கு, தங்கமான மனசு தான், இல்லைன்னு சொல்லல. அவர்கிட்ட பணம் கொடுக்காம உங்களை அவர் அட்மிட் பண்ணுவாரா? உங்களுக்கு மெடிக்கல் இருந்தா அங்க 1 லட்சத்துக்கு 2 லட்சத்தை எடுத்தாலும் அங்க உங்க உயிருக்கு பாதுகாப்பு. அந்த இடத்துலயும் உங்க பணம் தேவை. அதனால பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்ப ஏழை குழந்தைகள் இருக்காங்க. ஏழை குழந்தைங்களுக்கு இயற்கையாவே நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களோட வாழ்க்கைக்கும் வசதியா இருக்க குழந்தைக்கான வாழ்க்கைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சத்துணவு யாருக்கு கிடைக்குது? பணக்கார குழந்தைங்களுக்கு தான் கிடைக்குது. ஏழை குழந்தைங்களுக்கு கிடைக்குதா? அந்த பணக்கார குழந்தைங்க எங்க இருந்து கிடைக்குது? பணம் இருக்க போய் அவங்களுக்கு இன்னைக்கு சத்துணவு என்ன பணக்கார குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு டயட்டுங்கிற பேர்ல டயட்ரிஷியன் என்னென்ன இதெல்லாம் பணம் இருக்கிறதுனால அன்றாட வாழ்க்கையில புதுமையா என்னென்னலாம் மாறுது அப்படிங்கறது எதை வச்சு மாறுது? இந்த பணத்தாலதான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். பணம் இல்லைன்னா இப்போ உள்ள வாழ்க்கைக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. குணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பணம் இல்ல அப்படின்னா நாய் கூட நம்மள மதிக்காது. அதுதான் உண்மையான விஷயம். நான் சொல்ல வர்றது பணம்ங்கிற விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்பவுமே தேவைங்கிறன்னு சொல்லி நம்ம என்னோட ஒரே முடிச்சுக்கிறேன். சார் ரிப்பேர் பண்ணாலும் எல்லாம் நைட்டு எல்லாம் கூட இருந்து சொல்றாங்க, பயார் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார் 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டே இருக்கிறாங்க. பணம் அப்படிதாங்க, எங்க இருந்தாலும் பணக்காரன் பணக்காரன் கூட தான் சேருவாங்க. சரியா சொன்னீங்க நடுவர் அவர்களே. அம்பானி சொல்லும்போது அதானி சொல்றோம், அம்பானி சொல்லும்போது வேற யாராவது சொல்லுவோமா? அம்பானி சொல்லும்போது ராஜ்கபூர் சொல்லுவோமா? இல்ல அம்பானி சொல்லும்போது அம்பானியோட கல்யாணத்துல பணம் இருக்க போய் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரே அங்க டான்ஸ் ஆடினாரு. எல்லாரும் கை தட்டுங்க. அவர் குணம் இல்லாம டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் எல்லாரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் நிறைய சொல்றாங்க. கோழி கலைச்செல்வி சொன்னாங்க, பணம் இல்லைன்னா இங்க வந்திருக்கு இது பண்ண முடியாது, பணம் தான் முக்கியம்னு. நம்ம அந்த தமிழ் சங்கம் கூடி இருக்கிறதே உங்களுடைய சின்ன சின்ன ஒரு பொருள் உதவியினாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு சங்கம் கூடி இருக்கு. அந்த சங்கத்துல நம்ம எத்தனை உதவிகள் செஞ்சிருக்கோம். அந்த உதவிகள் சும்மா பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாது. எல்லாரும் அந்த பணம் கொடுத்து அதை செய்யறதுக்கு அந்த ஒரு மனப்பான்மை வேணும். அது நம்ம தமிழ் சங்கத்துல இருக்கு. அந்த தமிழ் சங்கத்துல இருந்து தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கலைச்செல்வி. கடை நான் சொல்லல, அபிராமி அந்தாதியில அபிராமி அந்தாதியில என்ன சொல்ல வரேன்னா, இதனால எங்களுக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். கட்டி வந்துருக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. தமிழ்நாட்டுல பாரதி பாஸ்கர், இப்போ அந்தேரியில அபிராமி பாஸ்கர். சார், பணத்துக்கு பணம் உள்ள மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணமுள்ள மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. அதனால எங்களுக்கு பணம் கொடுக்கிற அவசியம் இல்லை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து கற்கண்டாய் முக்கணியாய் இனிக்கு முத்தமிழே உந்தனுக்கு என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். நடுவரை அவர்களே, இந்த உலகத்துல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு 4 விஷயம்தான் தேவை. என்ன தெரியுமா? பொறுமை, திறமை, அச்சமின்மை, கனிவுடைமை. இந்த 4ம் ஒரு மனிதனிடத்துல இருக்கும் பட்சத்தில் அவன்தான் மிகப்பெரிய குணம் நிறைந்தவன். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமாங்க ஐயா? பணம் இருக்கிற இடத்துல பொறுமை இருக்காது, பொறுமை இருக்கிற இடத்துல பணம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இல்ல, தவறான கருத்து. கனிவுடைமை
பாருங்க தெரியும். அது பானுப்பிரியா திறந்து ட்ரை பண்ணுங்க. கனிவுடைமை அப்படிங்கிற ஒன்று இன்று நம்மள பலருக்குமே இல்லாம போயிடுச்சு. கனிவுடைமையா அப்படின்னா என்னன்னு சொல்லி 3 பேர், அதாவது எதிரணியில இருந்து கேட்கறது என் காது வரைக்கும் கேட்குது. ஐயா, இப்போ நீங்க தான் எனக்கு உதாரணம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, சரியா? ஒரு உதாரணம் தான், டென்ஷன் அடிக்கடி போயிட்டு வந்துருக்கேன், சொல்லுங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ பாவம், வாங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து மருந்து மாத்திரை போட்டு தனியா இருக்கிறீங்க. உங்களோட உடம்பு சரியாயிடுமா? கண்டிப்பாக ஆகாது. வீட்டுக்கு வரும்போது மனைவியோ அம்மாவோ அண்ணன் தம்பி யாரோ தங்களோட உறவுகள் இருந்து கனிவோட உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, நீங்க சீக்கிரமாவே சரியாகிடுவீங்கன்னு சொல்லி அந்த கனிவு மனப்பான்மையோட உணவுகள் சமைத்து கொடுத்து தங்களை அக்கறையோடு பார்த்து கொள்ளும் பட்சத்தில் மட்டும்தான் 4 நாள்ல சரியாகிற வேண்டிய நோய் கூட ஒரே நாள்ல சரியாயிடும். எல்லாரும் இதனால பயனடையுங்கிற உங்களோட நல்ல குணத்தாலதான் இந்த இடத்துல நீங்க இதை பேசுனீங்க இல்லையா? பணம் என்பது வெறும் அச்சடிச்ச காகிதம். அந்த காகிதம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும், மறுநாள் இன்னொருத்தங்க கைக்கு போயிடும். 4வது நாள் அது வந்த வழியே தெரியாம அப்படியே திரும்பி போயிடும். இதுதான் இந்த பணத்தோட குணம். ஆனா குணங்கிறது அப்படி கண்டிப்பா இல்ல. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து வளரும் போது ஆரம்பத்துல அவங்க கிட்ட என்ன குணம் இருக்குதோ அதே குணம் தான் அவங்களோட வாழ்நாள் வரைக்கும் அவங்க கூடவே வரும். ஒருவேளை அந்த குணம் தடுமாறுகிறது அப்படின்னா அந்த இடத்துக்கும் அந்த பணம் தான் காரணமா இருந்திருக்கும். பணம் என்ற ஒன்றை சேமிக்க, சம்பாதிக்க, சேர்க்கணுங்கிற எண்ணத்தினாலேயே நம்ம மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குணம் என்ற அன்பான ஒன்று காணாமலே போய்விட்டது. வாழ்க்கை என்பதே போராட்டம், அதில் அன்பான குணம் ஒன்றுதான் தேரோட்டம். கவலைகள் சின்ன பணமூட்டம், அது குண ஒளிப்பட்டு மறையட்டும். நடுவரே அவர்களே, எதிர்க்கட்சி நல்லா கேட்டுக்க சொல்லுங்க. உயிரில்லாத இந்த பணம் பல உயிர்களை எடுக்கிறது. உயிரில்லாத இந்த பணம் பல உயிர்களை எடுக்கிறது. உணர்வில்லாத இந்த பணம் பல உணர்வுகளை தூண்டுகிறது. வழியறியாத இந்த பணம் பல மனித மனங்களை வலிக்க வைக்கிறது. பணம் இல்ல அப்படிங்கறதுனால நீங்க உயிரை எடுக்குதுங்கிறீங்க. அதே இடத்துல அந்த பணம் மட்டும் இருந்தும் கோடி கணக்குல லட்சக்கணக்குல கொடுத்தோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு உயிரை உங்களால காப்பாற்ற முடியுமா? போன உயிரை நம்மளால எடுக்க முடியுமா? பணம் இருந்தாலும் உயிர் போகத்தான் செய்கிறது. வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை, நம் குணத்தில் தான் உள்ளது. பணம் சேர்த்து கோடீஸ்வரன் ஆவதை விட குணம் சேர்த்து குடிசையில் வாழ்வதே மேல். ஒரு ஆட்டோவோ இல்ல எங்கனாலும் நீங்க எல்லாரும் ஒரு வாசகத்தை பார்க்கலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்காத யாராவது உண்டா? அவங்க அதுல மட்டும்தானே சரி இருக்காங்க. பணம் இருந்தா ஆடம்பரமா இருக்கலாம், பணம் இருந்தா அனாவசியமா செலவு பண்ணலாமே தவிர அந்த பணத்தையும் குணம் இருந்தா சரி, பணம் இருந்தா அவங்க அனாவசியமா செலவு பண்ணிக்கலாம், ஆடம்பரமா வாழ்ந்துக்கலாம். குணம் இருந்தா மட்டும்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பணம் எந்த ஆட்டோலையுமே பணக்காரன் சிரிப்பில் கடவுளை காணலாம் அப்படின்னு யாராவது பார்த்திருக்கீங்களா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இன்ன வரைக்கும் அன்னை தெரசாவை யாராவது மறந்ததுண்டா? ஏன்னா அவங்க கருணையோட மறுபிறவி. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவங்க மக்களோட மனதில் குடிகொண்டு இருக்காங்க. முதல்ல பேசினாங்க தஞ்சாவூர் சுதாக்கா, அவங்க பேரே அதுதான். ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சொன்னாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அதுக்கு அர்த்தம் தெரியாம சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல இல்ல கூகுள்ல போய் நல்லா சர்ச் பண்ணுங்க, சரியா? பணம் பந்தியிலே அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டுல வைக்கக்கூடிய சாப்பாடை அந்த பணக்காரங்க தன்னோட இலையில, அதாவது விருந்து படைக்கிறாங்கல்ல, அம்பானி விருந்தோ யார் வீட்டு விருந்தோ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, அந்த விருந்துல காட்டுவாங்க, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் பையன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு காட்டுறது அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குணம் குப்பையிலனா குணத்தை தூக்கி யாரும் குப்பையில போடுறது இல்ல. குணம் அப்படிங்கிறது உங்க தஞ்சாவூர் பக்கத்துல நெற்குப்பை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அரே வா, எங்க இருந்து எங்க போயிட்டீங்க? நெற்குப்பை. சொல்லுங்க. நெற்குப்பை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நெற்குப்பைக்குள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? உணவுகளை, அதாவது தானியங்களை, உணவு பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு குப்பைக்கு கொடுக்கக்கூடிய அந்த குணத்துக்கு பேர் தான் நெற்குப்பைங்கிற இடத்துல உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
பாத்தீங்களா, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னையாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கீங்கல்ல. அப்படி வந்து கை குவியில கொடுப்பாங்க. அதுதான் வந்து குடம் குப்பை. அதாவது அளவுக்கு இல்லாத அளவுக்கு அவங்களுடைய குணம் அங்க இருக்கு. பணம் இருந்தால் மனிதன் மனிதனாக வாழ முடியாது. குணம் இருந்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக, குணவாதியாக, சந்தோஷமாக வாழ முடியும் என்று கூறி இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துருக்காங்க பானுப்பிரியா. 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் எனது இனிய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு தேவையான 3 விஷயம் தேவைப்படுது. உணவு, உறைவிடம். இது எதிரணிக்கு தெரியுமா தெரியலான்னு கூட தெரியல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு தெரியுமா? நமக்குன்னு ஒரு வீடு வேணும். இந்த கனவு யாருக்காவது இல்லாம இருக்குமா? கனவு இல்லாம இருக்குமா? ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே எனக்குன்னு ஒரு வீடு வேணும். அந்த கனவுகளை நோக்கி தான் நாம் அனைவரும் சொந்த பந்தம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்திருக்கோம்? பொம்பாயில வந்து இருக்கும். இவங்க சொல்றாங்க பணம் தேவையே படாது. அப்புறம் எதுக்கு சொந்த பந்தங்கள்லாம் விட்டு ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க. இன்னொன்னு, எங்க போனாலும் கல்வி செல்வம், பொருட்செல்வம் எல்லாமே செல்வம் தான் இருக்கு. கல்வி குணமே, பொருள் குணமே அப்படி எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. கல்வி செல்வம், பொருட்செல்வம், கேள்வி செல்வம் எல்லாமே பணம் இருந்தா மட்டும்தான் இந்த 3 நமக்கு கிடைக்கும். எதிரணியில் இருக்கவங்க படிச்சிருப்பாங்க. எல்லாருமே பணம் செலவழிக்காம படிச்சுட்டா வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பணம் இல்லாமல் அடுத்த நிமிஷம் நம்மால் வாழ முடியாது. எல்லாத்துக்குமே மணி தான். எங்க இன்னைக்கு சொல்லிடலாம், நான் குணமா இருப்பேன், நல்லா பேசுவேன். குணமா இருந்தா வீட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். நம் நாட்டில் 4 பேர் முன்னாடி அழகா நிம்மதியான வாழ்க்கை வாழ பணம் அவசியம். பணம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பம் எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் பாசமா தான் இருப்பாங்க. ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா தன் குழந்தைக்கு பணம் செலவழித்து வெடியோ துணியோ வாங்காமல் எத்தனை தந்தைகள் அழுதிருப்பார்கள். இதுக்கெல்லாம் பணம் அவசியம். பணம் தேவையில்லைன்னு வேணால் மேல் பேச்சுக்கு சொல்லலாம். ஆனா பணத்தோட அவசியம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் குணம்தான் எப்படி அவங்களால பேச முடியுதுன்னு தான் தெரியல. அப்புறம் அபி சொன்னாங்க, எல்லாத்துக்குமே ஒரு 4 காரணம் போதும். நல்ல குணம், நல்ல பேச்சு, அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாதுங்க. சில்லறை பைசா கூட உதவாது. பேச்சுக்கு வேணா உதவும். இப்போ ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு, அங்க கொண்டு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் அந்த குழந்தைய அடுத்த படிப்புக்கான அடுத்த நிலை போவதுக்கு எங்க போகணும்? பணம் இருந்தா மட்டும்தான் அவன் லட்சியத்தை அவன் அடைய முடியும். சரி, இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம். எய்தாக்குல ஒருத்தவங்க வராங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாம்மா. அப்போ நம்ம அவங்கள உட்கார வச்சு, இவங்க 3 மாதிரி குணம் மட்டும் இருந்தா, நீங்க 5 நிமிஷம் உட்காருங்க, நான் குணமா பேசுதேன், உங்க வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? 100 ரூபாய் கொடுத்தா மட்டுமே அவருக்கு வயிறு நிறையும், சாப்பாட முடியும். இல்ல நீங்க 10 நிமிஷம் நான் குணமா பேசுதேன், உங்க வயிறு நிறைஞ்சிரும், அடா போமா அப்படி ஏஞ்சி போயிடுவாரு. சரி, இப்ப அபி வந்து என்ன சொன்னாங்க? குணம்தான் சிறந்தது, குணத்தை வச்சு சாதிக்கலாம். ஐயா உடம்பு சரியில்லைன்னா குணமா பேசி கூட குணமாயிருவாருன்னு சொன்னாங்க. அபி கிட்ட போய் நம்ம நாளைக்கு ஒரு லைன் போடுவோம். நாங்க 10 நிமிஷம் குணமா பேசுதோம் அபி, எங்களுக்கு இலவசமா சட்டை தைச்சு தந்துருங்க. சரி, ஒண்ணு பண்ணுவோம். ஒரு போர்டு என்ன இன்னைக்கு ராத்திரியே நான் மாட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் அப்படி குணமா பேசிட்டு அண்ணன் இப்பவுமே பாக்காது. நாளைக்கு ஒரு 10 சட்டை அப்படி நான் போர்டு வைக்கேன். இந்த வீட்டில் குணமாக பேசினால் இலவசமாக எல்லாம் கிடைக்கும். தம்பி பேசாதீங்க, தச்சு தருவாங்களா?
இப்ப இந்த இடத்துல அவ்வளவு நேரம் மைக்க பிடிங்கி பேசினவங்க இல்ல நான் அனைவருக்கும் தச்சு தருவேன் சொல்லுங்க பாப்போம். நான் போர்டு வைப்பேனே பேச்சுக்கு சொன்னாலும். அப்புறம் இவங்க சொன்னாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்க. அப்துல் கலாம் ஏழை குடும்பத்தில் பிறந்தார், ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஆனா அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆவதுக்கு பணம் எவ்வளவு செலவழிச்சார், எந்தெந்த ஆசிரியர்லாம் அவங்கள படிக்க வச்சாருன்னு மகேஸ்வரிக்கா சொல்ல மறந்துட்டாங்க. பணம் இருந்துச்சு, குணத்தை வச்சு ஒண்ணுச்சு. அவங்க அப்பா அப்பாவுக்கு நல்ல குணம் இருந்துச்சு, அவங்க அப்பா அம்மாவால சயின்டிஸ்ட் ஆக்க முடியலையே. அவர் ஒரு மதுரையில பல்கலைக்கழகத்தோட ஆசிரியர் அவருக்கு உதவி செஞ்சார். நீங்க சொன்னதான் சரிதான் இல்லைங்கள. அப்துல் கலாம் ஐயா வந்து படிக்க வச்சது ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு படிக்க வைக்கணுங்கிற குணம் இருந்தாலும் தான் படிக்க வச்சாரு. நிறைய ஆசிரியர் இருக்குங்க, எல்லா ஆசிரியரும் படிக்க வைக்கிறது இல்லையே. அதை படிக்க வைக்கணுங்கிற அந்த குணம் இருக்கிறதுனால தான் படிக்க வச்சாரு. குணமுள்ள ஆசிரியரோ, குணமுள்ள ஆசிரியருக்கும் பணம் தான் தேவைப்பட்டது. பணத்தை தான் கொடுத்தார். நான் ஒரு காட்டுல குணம் தாரையா இந்த பையனை அட்மிஷன் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல முடியல. குணமுள்ள ஆசிரியரும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணத்தை தான் கொடுத்தார், குணத்தை கொடுக்கவில்லை. ஒரு ரோட்ல நடந்து போறோம், அப்போ போலீஸ்காரர் இருக்காரு. சாதாரண ஒரு மனுஷன் பைக்ல போய்கிட்டு இருக்கான். தம்பி இங்க நோ பார்க்கிங் எழுதிருக்கு, நீங்க இங்க பைக்கை நிப்பாட்டாதீங்க அம்மா சொல்லிட்டு பாவி 500 ரூபா பணத்தையும் முடிங்கிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு BMW காரு அந்த மாதிரி பெரிய இடம் வரும், நோ பார்க்கிங் போட்டுப்பா அவன் சல்யூட் அடிப்பான். வாங்க வாங்க நீங்க வந்து நின்னுங்க, பணத்தோட மதிப்பு எங்களா இருக்கு. ஒரு ஏழை சிறுவனிடம் பணம் இல்லை என்றால் நோ பார்க்கிங் கூட நடந்து போக முடியாது. ஆனா பணக்காரன் வந்தா மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்ம இந்திய திருநாட்டோட வாழ்க்கை. பணம் எல்லா இடங்களிலும் தேவைப்படும். படிப்பதுக்கு இந்த பாசம் குணம் மட்டும் இருக்குன்னு சொன்னவங்க 3 பேரும் அவங்க பையனை டொனேஷன் இல்லாமல் நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று அவங்களால் கூற முடியுமா? முடியாது. என்று வாழும் போதும் பணம் வேண்டும், சாகும் போதும் பணம் வேண்டும். ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் பைசா கொடுப்பாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, குணத்தை வச்சு சரி பண்ணிடுவோம் சொன்னீங்க இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு மருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம், மருந்து மாத்திரை எல்லாம் வாங்குவோம். நாங்க மருந்து மாத்திரை மெடிக்கல் கார்ட்ட குணமா பேசி வாங்கி கொடுத்தீங்களா? எல்லாத்துக்குமே பணம் பணம் பணம். பணம் இல்லாமல் இன்றைய நாட்டில் நம்ம பேச்சுக்கு வேணா குணம்னு சொல்லலாம். ஆனா இன்றைய அன்றாட வாழ்க்கை ஏழையிலிருந்து பணக்கார வரை எல்லாத்துக்குமே பணத்து மேல ஆசை. பணம் மேல ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. இதுதான் நிதர்த்தியமான உண்மை. இந்த வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி. ஆனந்த் யோசிச்சுட்டு இருக்காரு, பேசி முடிச்சுட்டு இப்பவுமே கலையுது. எல்லாரும் கண்களையும் பேசி தெரியுது. சில பேருக்கு மயக்கம் பிடிச்சா பேசிட்டே இருக்கணும், சில பேருக்கு மயக்க பிடிச்சா பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருப்பாங்க. இருக்கணும் ஆள்கிட்ட இருக்கணும். பாருங்க நான் மயக்க பிடிச்சு பேசுனது கைத்தட்டல பாருங்க. இப்போ சினிமா படத்துல பாத்தீங்கன்னா சார் வில்ல வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவோம். ஐயோ நம்ம அதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு மக்களோட பாருங்க முகத்தை பாருங்க, குணத்தை டீமத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலை தேய்ந்த குரல்ல இருக்காங்க. நான் வந்து கைத்தட்டு பாத்தீங்கன்னா இப்போ பணத்தை கைத்தட்டுங்க கேட்டுவாங்க. நாங்க நான் வந்து மைக்க பிடிச்சேன்னு அவங்க பாருங்க அன்பால எவ்வளவு ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில எல்லாம் 500 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா ஓட்டே போடுறாங்க. 3000 ரூபா கொடுத்துருப்பாங்க, 3000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. தித்தைக்கும் மாங்கனியின் சுவனை தோண்ட தோண்ட சுரக்கும் நீரற்றை போல என் தமிழனை முதலில் வணங்கி அன்பான பண்பான பேரன்புள்ள பெருமதிப்புக்குள்ள குணாலனே குணசீலனே குணசேகரனே தீர்ப்பு இப்ப சொல்ல வேண்டாம் சார். பணம் படைத்த எதிரணி அவர்களுக்கும்
குணம் படைத்த எங்கள் அணியிருக்கும் குணக்கோயிலாக குவிந்திருக்கும் எங்கள் பார்வையாளர்களுக்கும் அதுக்குள்ள தீர்வு சொல்லி போனேன் சார். நான் பிறந்தது மதுரையில், வளர்ந்தது திருநெல்வேலியில். எங்கள் திருநெல்வேலி பூடம் தெரியாமல் சாமியாடக்கூடாதுன்னு திருநெல்வேலி சைடு. தெரியுமா அதோட அர்த்தம்? பூடம் தெரியாத சாமியாடக்கூடாதுன்னு. மதுரை சைடு எப்படி தெரியுமா? கோழிக்கு நேரம் செய்யலன்னா முனியாண்டி விலாசம் முன்னாடி முக்காக்குள்ள டான்ஸ் ஆடுமா. அந்த மாதிரி 3 பேர் டான்ஸ் ஆடிருக்காங்க சார். நாங்கள் ஒன்று வாழ்க்கைக்கு பணம் வேண்டான்னு சொல்லலை, பணத்தோட ஏதோ பெரிதும் அதாவது நிலைத்து நிற்பது, நம்மளோட மரணத்துக்கு அப்புறம் நிலைத்து நிற்பது எது, பெரிதும் உதவுவது எது? குணம். ஆமா, இப்போ ஒருத்தர் மரணிச்சா கூட ஐயா அந்த அவரோட பையன் நல்ல மனுஷன், நல்ல குணம், இந்த பையன் போறான் பாருங்க, தங்கமான குணம், நல்ல குணத்தை குடும்பத்துக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால இப்போ நான் ரொம்ப ஜாஸ்தி பேச விரும்பல. அதனால எங்க அணியிலே ரொம்ப பேசினாங்க. ஒரு ஈபிக்கோ 350 450 ஒரு 50 அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருக்குது? அதாவது அதுக்கப்புறம் நம்ம உள்ள தள்ளிடுங்க சார். அடுத்த நம்ம சுதா கலைச்சல என்ன சொன்னாங்க, பைசா கொடுத்துதான் சாமியை பார்க்கணும்னு சொன்னாங்க. கரெக்டு தானே? ஆனா இறைவன் அப்படி கூறவில்லை. பணம் கொடுப்பவன் இறைவனை பார்க்கிறான், இறைவனோ பணம் கொடுக்காத பக்தனை பார்க்கிறான். பெருமூச்சு வருகிறது என்னது கலைச்சலை சகோதரி அவர்களுக்கு. பிரஷர் கூடுகிறதா தெரியவில்லை. அதுக்கப்புறம் சொன்னா நகையெல்லாம் நாங்க அள்ளி போட்டுட்டு போனாதான் வாங்க முன்னாடி உட்காருங்க, குலோப்ஜாமுன் விட்டுறாங்களா, ரசகுல்லா விட்டுறாங்களா. எங்க காந்தியடிகள் கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு வட்டமேசை மாநாடு போனார் சார். காந்தியடிகள் கோமணம் பாய்த்து விட்டு வட்டமேசை மாநாட்டுக்கு போனாப்ல. வெளியே தான் இருந்தாலும் வாட்ச்மேன் உள்ள விடல. அதுக்கப்புறம் அவர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவர் உள்ள அது பெரிய தலைவரே வந்து வரவேற்று அவர் முன் வச்சு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. காமராஜர் அவர் அப்படிதான் பார்லமெண்ட் போச்சுல, பிரதமராக இருந்தா எல்லாரும் எந்த ஒரு இது எதிர்க்கல, அவங்க எல்லாரும் எந்திரிச்சு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. அங்க பணம் மட்டும், அதனால அது இது கிடையாது. அது ஆமா, காந்தி நாட்டுக்காக உழைத்தார். இவங்கள உள்ள பாடங்கள்லாம் வாங்கின என்ன எழுதுறாங்க சார்? காந்தி நாட்டுக்காக உழைத்தார், காந்தி நோட்டுக்கு நாடே உழைக்கின்றது அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க சார். அது பணத்தை வாங்கிட்டு அப்புறம் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கின்றேன். நான் பாந்திரால ஒரு மராட்டிக்கார ரிக்ஷால தான் சார் போனேன். கரீப் கா ஸ்மெல் மே பகவான் திக்கா அப்படின்னு எழுதியிருந்தேன் சார். நான் பார்த்தேன் சார். இதுக்கு என்ன போட்டோ பிடிக்கல, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாலும் நான் போட்டிருப்பேன். எப்பவும் அதாவது மனிதனை முன்பக்கம் பார்க்க கூடாது, பின்பக்கம் ரிக்ஷால பின்னாடி தான் சார் எழுதிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது பணம் படைத்த எங்கள் சுதாகர் அவர்களுடைய மைக்கு சரியா பேசவில்லை. எங்கள் குணமான நடுவர் அவர்கள் தன்னுடைய மைக்கை எப்படி குணத்தோடு மாத்தினாங்க பாத்தீங்களா? குணம் இருக்குன்னா சார் முடிங்க, இல்ல சத்தம் வரலாம் நம்ம பேசி கொடுத்துருப்பீங்களா? அதாவது சார் பணம் படிச்சவங்க இந்த 3 அக்கா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அக்கா எங்க ஊர்ல இருந்தாங்க. ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு பையன், அம்மா தாயே சோறு போடுங்கண்ணா. ஏன்பா உடம்பு தான் நல்லா இருக்கே, உழைச்சி சம்பாதிக்க தெரியாதுன்னாங்க. ஏக்கா நீ தான் பாக்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கே, சினிமா படுத்து போக முடியாது. அவரோட கண்ணீர் வச்சுட்டு என்ன தம்பி நீயாவது அழகா பார்த்துருக்கீங்க, இந்த பிள்ளைகளுக்கு தலையை நெட்டிக்கிட்டு 3 தடவை முக்காடு வடிச்சு படிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு உள்ள கூட்டு போய் பிரியாணி போட்டு அனுப்பி விட்டாங்க. இந்த இடத்துல பணம் பேச குணம் பேச குணமா பேசினால்தான் பிரியாணியாவது கிடைச்சிச்சு. ஒரு விறகு வெட்டி கதை தெரியுமா சார்? தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு விறகு வெட்டி போவான், விறகு வெட்டுவான், கோடாரி உள்ள விழுந்துரும். ஒரு தேவதை வந்துச்சுக்கிட்டு உடனே கேட்பா, இது உங்க கோடாரியா? தங்க கோடாரி இருக்காங்களா? இல்லை. வெள்ளி கோடாரியா? இல்லை. உடனே இரும்பு கூட ஆமான்றோம். ஒன்று நல்ல குணத்தால சொன்னா ஒரு 3த்தையும் வச்சுக்கொண்டு தேவதை கொடுத்து விட்டுரும். இது செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க, நான் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க கேட்டுக்கிறோம். ஆமா, அதாவது அந்த கோடாரி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போவான். எந்த கொண்டாடி தான் புருஷன் பேச கேட்பாங்களா? பணம் கேட்குது. ஓகே, அங்கே போனோன்னா நீ என்ன ஏமாத்துறையா, நீ எனக்கு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீ சொல்லி உடனே ஆத்தாங்கரைக்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்னா ஆத்தாங்கரைக்கு போயிட்டே இருந்தான். நீ முதல் நயன்தாரா தூக்குவேன், நான் இல்லைன்னுவேன். அவன் நக்மா தூக்குவேன், நான் இல்லைன்னுவேன். அப்புறம் சிம்ரன் தூக்குவா, ஆமான்னுவேன். இது 3ஐயும் வச்சுக்கோ, நீ ஒன்றை வச்சு கட்டிக்கிறதுக்கே பெரிய தொல்லையா இருக்கு, நீ 3ஐயும் தூக்கி கொடுத்துருவேன்னு சொல்லி அதனால நிப்பாட்டிட்டாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் என்றென்றும் வாழ்க்கைக்கு பெரிதும் உறுதுணையாக நிற்பது குணமே 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 என்று கூறி குணத்திற்கு தீர்ப்பு வழங்குமாறு அன்புடன் கூறி வருகிறேன். 6
ஆறுக்கா ஆறுது சார். இவங்க சொன்னாங்க அம்பானி அதானின்னாங்க, இவங்க சொன்னாங்க ரத்தன் டாட்டா. அம்பானி பைசானுடைய சிறந்த காமிச்சார். அவர்கிட்ட எவ்வளோ பைசா இருக்கு, ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகர் நடிகை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவருடைய பைசாவுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சார். அதே ரத்தன் டாட்டா அவர்கிட்ட பணத்தை வச்சு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணார். பைசா இருந்தது, ஆனால் அவர் அதே மாதிரி செய்யலை. அவருடைய குணம் அவர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணார். இது அப்படியே இருக்கு. இப்போ நகையை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லாம் பேசுனீங்க. கலைச்செல்வி, நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன நகையெல்லாம் கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் நகை, அரிஷான் பங்களா இதே மாதிரி வேணுமோ அதே மாதிரி ஒரு பங்களா, எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு தீவில் ஐலண்டில் அது உங்களை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? உங்களுக்கு எல்லாமே இருக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும். அதை பார்க்கக்கூடிய அதை அப்ரிஷியேட். நீங்கள் நல்ல புடவை கட்டணும் தான் சாந்தமாக சொல்லணும், தலையை நீங்கள் அங்கேருந்து சரி வாங்கி ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி. 4 பேர் பார்த்து சொல்லும் போது அதுக்கு மகிழ்ச்சி வருது. நீங்கள் என்னதான் நகையை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போனாலும் அந்த நகையை பார்த்து யாராவது கமெண்ட் பண்ணாட்டா, நான் இவ்வளோ போட்டுட்டு வந்தால் ஒரு கழுதை கூட ஒன்றுமே சொல்லலை, நான் இவ்வளோ கழுதை இது நகையை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ 4 பேர் நடுவில் இருக்கும்போது தான் அதனுடைய மதிப்பு வரும். கல்யாணம் ஆகாத பையன் யாராவது கல்யாணம் ஆகல எப்போ நடுவர்களே உங்களை அண்ணன் என்று கூறிவிட்டார், அதனால கல்யாணம் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் யோசிச்சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் யாரையும் இது பண்ணல. சரி, நீங்க வந்து ஒரு பீச்சு நடந்து போயிட்டே இருக்கீங்க. நடந்து போகும்போது ஒரு அழகான பொண்ணு ஒன்று வருது. அழகான பொண்ணு வரல உங்களுக்கு, நாமளுக்கு நடுவர் கண்ணன் கிருஷ்ணன். ரொம்ப நல்லதுதான். அழகான ஒரு பொண்ணு வருது. அப்ப நீங்க அந்த பொண்ணை திருப்பி பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்க? பாப்பீங்களா, பாப்பீங்களா? நீங்க பாருங்க, உங்களை சொல்றாங்க. கிருஷ்ணன் இப்ப விடுங்க, அது விடுங்க, ஒரு நிமிஷம் சப்ஜெக்ட் வரும். கிருஷ்ணன், நீங்க அந்த அழகான பெண்ணை பார்த்துட்டீங்க. அந்த பெண்ணும் உங்களுடைய மனசுல எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு நாள், அரை நாள், ஒரு 2 hours, 1 hour, அவ்வளவுதான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு ஞாபகம் அவ்வளவுதானே. ஓகே, நீங்க அப்படியே திரும்பி வரீங்க. உங்களுக்கு ஒரு குரு மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட ஒரு பார்சலை கொடுத்து பக்கத்து ஊரில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் ஒருத்தர் இருக்காரு, இந்த பார்சல் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க சொல்கிறார். கஷ்டப்பட்டு பஸ், குரு சொன்னால் கேட்க முடியாது, மாட்ட சொல்ல முடியாது. பார்சலை எடுத்துட்டு கஷ்டப்பட்டு பஸ் ஏறி நடந்து போயிட்டு அந்த பங்களா போகிறீங்க. பங்களா பார்த்தா அவ்வளோ பெரிய பங்களா, வாசலில் ஒரு இவங்க சொன்ன மாதிரி BMW, அது ஆடி எல்லாம் காரில் நிறைய இருக்குது. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வீடு இருக்குது. நம்ம எப்படி உள்ளே போகிறத நீங்கள் யோசிச்சுட்டு நடந்துட்டு வரீங்க. 2-3 வாட்ச்மேன் வழி இருக்கா, செக்யூரிட்டி கார்டு கேட்குறோம், யாரை பார்க்கணும். நீங்கள் அவரை பேரை சொன்னதுமே அவங்க உள்ளே விட்டுறாங்க அவங்கள. ஓகே, நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போன பிறகு அங்கே ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் இருக்கார். நான் சாரை இவரை பார்க்கணும், பேரை சொல்கிறேன். அவர் அங்கேருந்து வராரு. அவர் இந்த பசங்களுக்கு குரு இந்த உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை ஐயான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பொருள் கொடுத்ததுனால உங்களுக்கு சந்தோஷம். உட்காருங்க. இல்லை சார், இல்லை உட்காருங்க. வேலைக்காரரை விட்டு காஃபியை டீயை கொண்டாரு. அவர் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் காஃபி டீ சாப்பிட்டீங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி இங்கேருந்து நடந்து இப்படி வந்தேன். டிரைவர் கூப்பிடுறாரு. இந்த ஐயாவை காரில் வச்சு அவர் வீடு வரைக்கும் கொண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோடு நிற்கல. உங்கள் பின்னாடியே வந்து கார் கதவை திறந்துட்டு உட்கார வச்சுட்டு காரில் சாத்திட்டு போய்
ஜாகிரதையை கூட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. நீங்களும் போறீங்க, வீடு போய் இறங்கிடுறீங்க. இந்த நினைப்பு உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு எப்பவுமே இருக்கும். அவ்வளோ பணக்கார, அவ்வளோ காசு இருக்கிறவன் நம்மளை வந்து வாசப்படை கொண்டு விட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லி திருப்பி கொண்டு விட்டுட்டு போனானேன்னு அவனுடைய குணாதிசயங்களை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. புரியுதா? ஏன் சொல்ல வந்தேன்னா, பணம் மட்டுமே போதாது, பணத்துக்கு கூட குணமும் இருக்கும். பணம் எக்கச்சமா பணம் இருந்துட்டு ஒரு யூஸும் இல்லை. அதாவது வெறும் குணம் இருந்துட்டும் ஒன்றும் யூஸ் இல்லை. பணமும் வேணும், குணமும் வேணும். பணம் இருக்கிற இடத்துல குணம் இருந்தா பணமும் குணமும் சேர்த்து இருந்தா நல்லது. வெறும் குணம் மட்டும் இருந்ததுன்னா பணத்துக்கு வேல்யூ இல்லை. வெறும் பணம் மட்டும் இருந்தா குணத்துக்கு வேல்யூ இல்லை. ரெண்டும் பணமும் குணமும் சேர்ந்து இருந்தாதான் பணம். நீங்க சொல்ற பணம் இருக்கிற பந்தியில என்னெல்லாமோ நீங்க 2 பேர் பாட்டெல்லாம் பாட்டு நீங்க இல்லைங்களே. நீங்க இப்போ உங்க வீட்டை பணம் இருக்கு, தர்மம் பண்றதுக்காகவும் பணம் வேணும். ஆனா தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் வர்றதுக்கு குணம் வேணும். பைசா இல்லாத நீங்க பெரிய உதவும். என்ன உதவும்? உங்களுக்கு பைசாவே இல்லை, பைசாவே இல்லை உங்களுக்கு. குணம் மட்டும் இருந்தவங்க எப்படி உதவ முடியும்? பைசா வேணும், பைசா இருக்கு, குணம் வேணும். போத்து மாதிரி சமரசமா கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி போனே பேசிட்டு இருக்காங்க. சார், வாழ்க்கைக்கு பெரிதும் அதாவது பணம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இருந்தாலும் ஜாஸ்தி இல்லை, ரொம்ப பெரிதும் இருக்கிறது குணம் சார். பணம் வேணும், பணம் இல்லாத ஆட்கள் கிடையாது. இது முடிக்கிற என்னுடைய நடுவர் தீர்ப்பு வந்து பணமும் குணமும் ரெண்டும் தேவை. பணம் தேவை, பணம் இல்லாத குணம் இருந்தால் தான் பணமும் வேணும், பணம் இருந்தால் குணம். ரெண்டும் இல்லாத குணம் இல்லை. ரெண்டும் ஒரு தண்டவாளம் எப்படி வேணும் ட்ரெயின் போகிறதுக்கு, அதே மாதிரி 2 ரயில் இருந்தால் தான் போக முடியும். பாருங்க என்னுடைய முடிவு. பணமும் குணமும் வேணும். இந்த சப்ஜெக்ட் அப்படி இன்னொரு சப்ஜெக்ட் வரேன். இது 2வது பட்டிமன்றம். 2வது பட்டிமன்றம் தானே. பேப்பர் பாட்டு எழுதி வச்சுட்டாலும் ரொம்ப நல்லா பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க. அதில் ஸ்பெஷலி கலைச்செல்வி பேப்பர் ஒன்றுமே இல்லாமல் நம்ம தயார் பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அவங்கள ஹேட்ஸ் ஆஃப். பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு உண்டான தகுதியை ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாங்க இல்லைங்கள. அதே மாதிரி அபிராமி பாஸ்கர் இருக்காங்கல்ல, அவங்க தமிழ் வந்து அறிவு மாதிரி கொட்டு. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும் தமிழ் எப்படி பேசுறதுன்னெல்லாம். அதனால அபிராமி பாஸ்கரும் வாழ்த்துறேன். அண்ட் அட் த சேம் டைம் மற்ற எல்லாருமே, அதாவது சுதா பாலன் இருக்காங்களே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்கில் வந்து மைக் எடுக்கும்போது இது இப்போ மைக் எங்கிட்ட கொடுக்குறாங்க, நானே பேசுகிறேன். இப்போ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. செக்ரட்டரியை கேட்கவே வேண்டாம், அது ஆனந்தராஜை கேட்கவே வேண்டாம். பானுப்பிரியாவை ஒத்துக்கணும். பானுப்பிரியா வந்து உடல்நல சரியில்லாமல் இருந்தோம், நிறைய பாயிண்ட் எழுதி வச்சுட்டு அடுத்து பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அடுத்து பாயிண்ட்டை படிக்கிறது இல்லை, பாயிண்ட் இதை பார்த்து வச்சுட்டு தானாகவே சொன்னது சூப்பர். அடுத்து நம்ம இதே குரூப் வந்து மேலே வரும்போது சாலமன் பாப்பையா என்ன, பாரதி பாஸ்கர் என்ன, ஏ ராஜா என்ன, இவங்க எல்லாத்தையும் நம்ம அந்த குரூப் வந்து தோற்றுக்கணும். ஆனால் நான்ப்பா சாலமன் பாப்பையா மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னும் வயசான நம்மளை உட்கார வச்சு நானும் ஒரு ட்ரிப் அந்த வந்து உட்காரணும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது.